அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வெகுகால பிரச்சனைகளுக்கு இயேசு இன்று ஒரு முடிவை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஆமென். வெகுகால பிரச்சனை பாருங்க, யோவான் 5 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க 38 வருஷ வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவனுக்கு பாருங்களேன், 38 வருஷம். அப்ப அது ஒரு வெகு காலம். வசனமே போட்டிருக்கு பாருங்களேன், 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. அப்ப முதலாவது நீங்க நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு காண்கிற தெய்வன். இந்த இயேசு உம்மை நன்கு அறிந்திருக்கிற தெய்வன். அப்ப உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, இயேசுவுக்கு நன்கு தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, இந்த இயேசுக்கு உங்களை பற்றி நன்கு தெரியும். அவர் உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். He knows you. அப்ப நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனையுடைய வேர் என்ன, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இதெல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். இந்த இயேசு இன்று உங்களை தேடி வருகிறார். ஆமென். அன்னைக்கு இந்த மனுஷனை தேடி இயேசு போனார். நீங்க நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களை தேடி வருகிறார். அவனை கண்டு, அவனை நோக்கி, அவனை கண்டு, அவனை பற்றி அறிந்து, அவனை நோக்கி என்ன கேட்கிறார்? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமென். அப்ப இன்று உங்களை பார்த்தவர் கேட்கிற கேள்வி இதுதான், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? You want to get well. இதுல இருந்து மாறிடணும் இந்த வாழ்க்கை, இது சரியாயிடணும், நீ அப்படி விரும்புகிறாயா? அப்ப ஆண்டவர் நீங்க கேட்கறது என்னன்னா, நீ விரும்புகிறாயா? இந்த காரியம் மாறிடும் நீ விரும்புகிறாயா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் நீ விரும்புகிறாயா? இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும் நீ விரும்புகிறாயா? ஏன் விரும்புகிறாயா? அது ரொம்ப முக்கியம் பாருங்க. விசுவாசிக்கிறாயான்னு கேட்கல. ஏன்னா அவருக்கு இவனுடைய லெவல் ஆஃப் லைஃப் தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு ஃபெய்த்தே இல்லை அப்படின்றது இயேசுக்கு புரிஞ்சனால அவர் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? உனக்கு விசுவாசம் இல்ல, ஓகே பரவாயில்ல, நான் உன் லெவலுக்கு வந்துடுறேன், நீ விரும்புகிறாயா? அதை போதும், நான் உன் விருப்பத்தின்படி செய்கிறேன். அவன் அப்ப நீங்க சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இல்லை, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுப்பா, அதனால நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ விரும்புகிறாயா? அவன் நீங்க சொல்றீங்களே, எனக்கெல்லாம் ஃபெய்த் இல்லை பிரதர், நான் ஃபெய்த்ல ரொம்ப வீக் பிரதர், அதனாலதான் பிரதர், அதனால இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, விரும்புகிறாயா? நீ விரும்புகிறபடி உனக்கு செய்கிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். அவன் உடனே அவன் பாருங்க, விரும்புறேன்னு சொல்லிடணும். இது நமக்கு ஒரு பாடம். அவன் காரணங்களை சொல்லுகிறான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆமென் சொல்லிடணும். சாலமோனை பாருங்களேன், ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். உடனே அவன் அப்படியே எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இல்லை அப்படி சொல்லல, டக்குன்னு கேட்டா எனக்கு ஞானம் வேணும்னு தூக்கத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப நாம் விரும்புகிறதை ஆண்டவரிடத்துல கேட்க ஆவலா இருக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்ப இவன் உடனே காரணங்களை சொன்னோடனே இயேசு சொல்றாரு, அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், வெகுகால பிரச்சனைக்கு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு நிரந்தர தீர்வை வைத்து உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அப்ப வெகுகால பிரச்சனைக்கான தீர்வு இன்று. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள், நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன், தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம விரும்புவோம், பெரிய காரியங்களை விரும்புவோம். தேவன் நம் விருப்பத்தின்படி செய்வார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.